Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி வேறு நெருங்கிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முறுக்கு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வாங்க, சூப்பரான ஒரு முறுக்கு ரெசிபி, அதுவும் ரேஷன் அரிசி வச்சு எப்படி டேஸ்டியாக பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான அரிசியை இந்த மாதிரி நல்லா அலசி நல்லா ஊற வச்சிடலாம். ஊறின அரிசி கூட இந்த மாதிரி 10 நம்பர் வரமிளகா ப்ளஸ் உப்பு எடுத்து நல்லா அரைச்சி அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா பவுட்ராக அடித்து இந்த மாதிரி நல்லா சலித்து எடுத்துடணுங்க, கட்டியே இல்லாத மாதிரி. இந்த மாதிரி பவுட்ரு டைப்பில் இருந்தால் தாங்க முறுக்கு வந்து உடையாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் சலித்து வச்ச பொட்டுக்கடலை மாவு 2 டீஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துட்டு ஓமத்தை நசுக்கி சேர்த்துருங்க. கருப்பு எள்ளையும் நசுக்கி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு தேவையான தண்ணியை தெளித்து அப்படியே ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறலாம். நல்லா மாவு இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக வரணுங்க, அப்படின்னா தான் முறுக்கும் நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு ஈரத்துணியால் நல்லா மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி முறுக்கு புளியறதில் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், முறுக்கு உடையாமல் வருதா. அந்த மாதிரி நல்லாவே உடையாமல் ஜம்முன்னு வருதுங்க. அப்படியே இது எண்ணெயில் போட்டு லைட்டாக அப்படியே திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, முறுக்கு போடும்போது எண்ணெயில் ரொம்பவும் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. மீடியமான வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துட்டா முறுக்கு வந்து அருமையாக ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க, அரிசி முறுக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.